மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். எலும்பில் ஏதாச்சும் வியாதி அப்படின்ன உடனேவே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அங்கே வலி, இங்கே வலி, முழங்கால் வலி, கால் வலி, குதிகால் வலி எல்லாம் சொல்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல நம்மளை அப்படி இறங்க பார்ப்பாங்க, கொஞ்சம் வெயிட்டை குறைங்க அப்படிம்பாங்க. அதுதான் இதுக்கு மூல காரணம். என்ன? வெயிட்டு. இந்த எலும்பு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வெயிட் இருக்கணும். நாம் பாட்டு எக்கச்சக்கமாக வெயிட் போட்டோம்னா நமக்கு தான் கஷ்டம் இல்லைங்களா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ ஷுட் ஹாவ் இனஃப் வெயிட் டு த்ரோ அரவுண்டுன்னுட்டு. முடியாதுங்க, முழங்கால் தாங்காது. பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி வெயிட் ரிடக்ஷன் இன் ஆர்த்தோபெடிக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. நிறைய சமயம் சிம்பிளான தீர்வுகள் இருக்குது. இது ஏன் இவ்வளோ முக்கியம்னு முதல்ல பார்ப்போம். இப்போது நிறைய பேர் நினச்சிருக்காங்க, இப்போ ஒரு ஆள் ஒரு 80 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தாக்கா அவர் 2 கால் நார்மலாக நிற்கும்போது இந்த காலில் பாதி வெயிட், அந்த காலில் பாதி வெயிட், சரிப்பா 40 கிலோ வெயிட் போகுமா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே ஆள் ஒரு கால் நிற்கிறார் அப்படின்னா நம்ம லாஜிக்கலாக என்ன நினைக்கிறோம், அந்த 80 கிலோ அந்த ஒரு காலில் போகிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இயற்கையோட அந்த பயோமெக்கானிக்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. இந்த முட்டி அப்படின்னு எடுத்துனீங்கன்னா, நீல எடுத்துனீங்கன்னா, நீல சில சதைகள் முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும், சைடில் இருக்கும், மேலே இருக்கும், கீழே இருக்கும், ஒரு பேலன்ஸ். இதெல்லாம் அதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க கால்குலேட் பண்ணுறது பார்த்தா, அவங்க சொல்கிறது பார்த்தாக்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம நடக்கும்போது அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கால் வெயிட் ஃபுல்லாக அந்த வரும்போது நம்ம உடம்புலேருந்தோட வெயிட்டோட 8 மடங்கு ஃபோர்ஸ் உள்ளே போகிறதுங்க. இது நிறைய பேர் சொன்னால் புரியாது. என்னங்க 80 கிலோனாக்க 80க்கு 8 640 கிலோ ஃபோர்ஸ் எங்கெங்க உள்ளே போகும் காலில் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்க தோணும். அது நம்ம எல்லாம் லாஜிக்கலாக. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் அந்த 80 கிலோ மனுஷருக்கு 640 கிலோ வெயிட்டு போய் அந்த ஜாயிண்ட்டை தாக்கி வெளில வருது. இப்போ அந்த 80 கிலோ இருக்கிறவர் 79 கிலோ, 1 கிலோ குறைஞ்சானு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் நடக்கும்போதும் 8 கிலோ ஃபோர்ஸ் அது ஜாயிண்ட்லேருந்து தப்பிச்சுக்கிறது. இது ஒரு அடிக்கு 8 கிலோ ஃபோர்ஸ் தப்பிக்கிறதுன்னா அவர் தினம் நடக்கிறது எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயிண்ட் தப்பிச்சுக்கிறது நிறைய. ஸோ மெயின் மெசேஜ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிங்கன்னா வெயிட் குறைக்கணும்னா ஒரேடியாக 10 கிலோ குறைக்கணும், 15 கிலோ குறைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு கிலோ குறைஞ்சாலும் லாபம். அதே ரிவர்ஸு, அந்த 80 கிலோ இருக்கிறவர் கஷ்டப்பட்டு 80 கிலோ குறைக்கணும் ட்ரை பண்ணிவிட்டு திடீர்னு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணாமல் டக்குன்னு 1 கிலோ ஏறுனாலும் அந்த ஒவ்வொரு கிலோ ஏறுறதும் அந்த ஜாயிண்ட்டை பாதிக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு. நிறைய பேர் நினச்சிருக்காங்க அவங்க அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, உடம்பு வாகுக்கு தகுந்த மாதிரி வெயிட் சொல்லுவோம். வெயிட் குறைக்கணுமா இல்லை இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க, டாக்டர் வெயிட் குறைக்கிறதுக்கு மாத்திரை மருந்து இருக்கா அப்படின்ட்டு. வெயிட்டு குறைக்கிறதுங்க ரொம்ப டிசிப்ளின்டாக பேஷண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் பார்க்குறோம், மருந்து மாத்திரை பார்க்குறோம், ஆப்ரேஷன் பார்க்குறோன்னா அது முதல்ல எடுக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு லேடி வந்திருந்தாங்க, 130 கிலோ வெயிட். அவங்க ஹைட்டு வேறு கம்மி. அப்படின்னா நீங்கள் 130 கிலோன்னா அவங்க எப்படி பருமனாக இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கலாம். ஒரு பெரிய முதுகு பிரச்சனையோடு வந்தாங்க. அந்த முதுகு எமர்ஜென்சியாக ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுறாமே பண்ணிக்கிட்டோம். அப்போ சொன்னோம், இந்த வெயிட் இந்த தடவை காப்பாற்றிட்டோம் முதுகை, திருப்பி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அது வெயிட்டை நீ குறைச்சாதாமா வரும், இல்லைன்னா திருப்பி இதோட பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னோம். 3 மாதம் ஆகுது, திருப்பி வந்திருக்காங்க. இப்போ என்ன, எங்கே இருந்தவங்க நேராக 80 கிலோவில் குறைஞ்சிருக்காங்க. எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னாக்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட். இது ரொம்ப நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்.
இந்த டயட் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, சாப்பாடை குறைச்சிட்டா போகிறோம் அப்படின்னு. சாப்பாடு குவான்டிட்டியை குறைச்சா இந்த காலை வேலை குறைச்சிங்கன்னா மதியம் பசிக்கும், மதியானம் சாப்பிட போகிறீங்க. இல்லை மதியம் குறைச்சா சாயந்தரம் பசிக்கும், சாயந்தரம் நிறைய சாப்பிடுங்க. அது ஆன்சர் கிடையாது. ஆனால் என்ன சாப்பிட்றோங்கிறது குறைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எண்ணெய், சர்க்கரை, நாக்குக்கு எது தேவையோ அதெல்லாம் உடம்பு வெயிட்டு ஏற்றிடும். ஸோ இது சொன்ன உடனே நிறைய பேர் வந்து ஐயோ அப்படி இருக்க முடியுமா, என்னால் முடியுமா அப்படின்னு. இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்தில் வெறும் பச்சை காய்கறி, க்ரீன் வெஜிடபிள், நிறைய பழங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் எண்ணெய், எங்கெங்கெல்லாம் சர்க்கரை இருக்கோ அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் 3 மாதத்தில் நாக்கே செத்து போயிடுச்சு. ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா அவ்வளோ டிராஸ்டிக்காக வெயிட் குறைச்சிருக்காங்க. நிறைய பேர் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் இன்றைக்கி 3 கிலோமீட்டர் நடக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் போவாங்க, அடுத்த வாரம் வந்து கால் வலி வருது, ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வருது, நடக்க முடியல, கால் வீங்கி போகிறது, நடக்க முடியல, அப்படியே வந்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. நான் இவ்வளவும் திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, முக்கால்வாசி ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸை உங்களால் தடுக்க முடியும். ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியமே நிறையா பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி இந்த சில ஸ்ட்ரக்சர்டாக சில டிசிப்ளின் கொண்டு வந்தீங்கன்னா அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெயிட். நன்றி, வணக்கம்.